வெளியே நல்ல மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கிற இந்த வடையை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. சூப்பராக இருக்கும். ஒரு கப்பு டீயும் ஒரு 4 வடையும் வச்சு சாப்பிட்றலாங்க. இதுவும் அரைக்க தேவையில்லை, ஊற வைக்கவும் தேவையில்லை. 4 பிரெட் இருந்தாலே போதும். வாங்க எப்படி செய்யணும் பார்த்துருவோமா? 4 பிரெட்டை நல்லா இந்த மாதிரி கையிலே உதிர்த்து விட்டுக்கோங்க. நான் வந்து கோதுமை பிரெட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மைதா பிரெட் இருந்தாலுமே ஓகே தாங்க. 3/4 கப் அரிசி மாவு, 3 ஸ்பூன் மட்டும் ரவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு கேரட்டு, அதோட நம்ம வீட்டில் இருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதோட கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி டைட்டாக பசைஞ்சுக்கோங்க. இதோட பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். எடுத்து போட்டோம்னா எண்ணெயில் போய் டக்குன்னு விழுகணுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான பிரெட் வடை ரெடி ஆயிடுச்சு. 4 பிரெட்டு தான் இருக்குது. இதை வச்சு என்ன செய்கிறது அப்படின்னா, இதை செய்யுங்க. 20 வடை கூட சுட்டுறலாங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ லிங்க் வந்துட்டு சேனலோட நேம்க்கு கீழே இருக்குது பாருங்கள். டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. எதுவுமே ஊற வைக்கவும் தேவையில்லைங்க, அரைக்கவும் தேவையில்லை, எந்த பதமும் தேவையில்லை. டக்குன்னு செஞ்சிடலாம். ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கூட சூப்பராக செஞ்சிடலாம்.